நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் டு ஆட்சி பெரிதினும் பெரிது கேள். இது தமிழக கல்லூரிகளுக்கு இடையேயான மாபெரும் விவாதம். தமிழில் ஒரு பிரம்மாண்டமான டிபேட் ஷோவிற்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைய பெரிதினும் பெரிதுகள்ல இந்திய தேசத்தை ஒரு அரசியல் தேசமாக மாற்றிய பெருமை, அதில் ஒரு பெரிய முக்கிய பங்கு பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்திற்கு தான் உண்டு. சின்ன சின்ன தேசங்களாக இருந்த பல்வேறு நாடுகளை, இந்திய துணைக்கண்டத்தில் உள்ள சின்ன சின்ன நாடுகளை எல்லாம் நிர்வாக வசதிக்காக ஒரே ஆட்சி குடையின் கீழ் கொண்டு வந்தார்கள். அது நிர்வாக வசதிக்காகத்தான். உண்மையில பார்த்தா அந்த பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை எதிர்த்துத்தான் சுதந்திர இந்தியாவே இங்கு உருவானது. நம்ம யோசித்து பார்த்தால் பிரிட்டிஷார் நம்மை ஆண்டு விட்டு இங்கிருந்து சென்று பல ஆண்டுகள் ஆயிடுச்சு. ஆனாலும் அவர்கள் ஆண்ட அந்த ஆட்சியினுடைய தாக்கம் இன்றைய நவீன கால இந்தியாவில் பல்வேறு தளங்கள்ல, அது ஆட்சி முறைகளில் இருக்கலாம், நிர்வாகத்தில் இருக்கலாம், நீதிமுறைகளில் இருக்கலாம், பல்வேறு தளங்களில் இன்றைக்கு அவர்களினுடைய தாக்கம் இன்றைக்கும் இருந்து கொண்டே இருக்கிறது. இன்றைய பெரிதினும் பெரிதுகள் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை எடுத்து விவாதிக்கப் போகிறது. 2 பல்கலைக்கழக மாணவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். முதலாவதாக மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக மாணவர்கள் பிரிட்டிஷ் ஆட்சி இந்தியாவில் அமைந்ததால் நன்மைகளே அதிகம் என்று பேசப் போகிறார்கள். பிரிட்டிஷ் ஆட்சியால் இந்தியாவிற்கு அமைந்த தீமைகள் தான் அதிகம் என்று மதுரை காமராஜர் பல்கலைக்கழக மாணவர்கள் விவாதிக்கப் போகிறார்கள். நம்ம மாணவர்களுக்கு இந்த தலைப்பை, இந்த கனமான தலைப்பில் எப்படி விவாதிக்கப் போகிறார்கள்? நீங்கள் சொல்ல போகின்ற ஒவ்வொரு பதிவுகளையும் மதிப்பிடுவதற்காக, மதிப்பெண் வழங்குவதற்காக அவர் பேனலிஸ்ட் இங்க வந்திருக்காங்க. திரு ஆறுமுக தமிழன் அவர்கள், ரவிக்குமார் அவர்கள், பேராசிரியர் கணேசன் அவர்கள். இவர் காலனி ஆதிக்கத்தினுடைய தாக்கம் குறித்து ஒரு பெரிய ஆய்வுகளையே நடத்தியவர். வெல்கம் டு தி ஷோ சார். காலனி ஆட்சிக்கு முன்பு இந்தியா எப்படி இருந்தது அப்படின்ற சித்திரத்தை உருவாக்குவதன் மூலம் இந்த டிபேட்டுக்குள்ள நம்ம போக முடியும் அப்படின்னு நான் நம்புறேன். பெரிதினும் பெரிது கேள் முதல் விவாதமாக இந்த கேள்வியை தான் எழுப்புகிறது. காலனி ஆட்சிக்கு முன் இந்தியா எப்படி இருந்தது? முதல்ல மதுரை காமராஜர் பல்கலைக்கழக மாணவர்கள் நீங்கள் பேசணும். உங்களில் இந்த தலைப்பில் யார் பேச போகிறீர்கள்? காலனி ஆட்சிக்கு முன் இந்தியா ஒரு பொற்கால ஆட்சி தான் கண்டதுன்னு நான் சொல்லுவேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக சிறப்பான நிர்வாகம், குட் அட்மினிஸ்ட்ரேஷனாக இருக்கட்டும், எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், அப்புறம் ரிலீஜியஸ் பாலிசியாக இருக்கட்டும், அப்புறம் பப்ளிக் வெல்ஃபேர் ஆக்டிவிட்டீஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ரொம்ப சிறப்பாக இருக்குது. இதுக்கு நான் உதாரணம் கொடுக்க விரும்புகிறது முகலாயர்கள் பீரியட், முகல் எம்பையர்ஸ் நான் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். குறிப்பாக அக்பர் காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம் இருந்துச்சு. என்னென்னா லேண்ட் ரெவன்யூ சிஸ்டம், லேண்ட் ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன். இது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வறட்சி காலத்தில், பஞ்சமிக்க காலத்தில் பஞ்ச நிவாரணமாக அந்த விவசாயிகளுக்கு கவர்மெண்ட்டே லோன் கொடுக்கும். அந்த வறுமையிலேருந்து அவங்க மீண்டு வரணும், பஞ்சத்துலேருந்து மீண்டு வரணும்ட்டு. இது அவங்க இந்த சராசரி மக்கள் மேலே, அதாவது விவசாயத்து மேலே இருக்க அந்த நல்ல அபிப்பிராயத்தை அந்த அரசர்கள் வச்சுருக்காங்கன்றதை எடுத்துக்காட்டுது. அக்பரோட அந்த பாலிசி எல்லாமே ஷேர்ஷா சூரி அப்படின்றவரை தழுவி தான் இருக்குது. வணிகம் பண்ணுறதுக்கு ரோடு டிரான்ஸ்போர்ட் ஏற்படுத்தி கொடுக்குறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமாக அந்த கிராண்ட் ட்ரங்க் ரோடு அப்படின்றாங்க. அது ஆப்கான்லேருந்து பெங்கால் வரைக்கும் அந்த ரோட் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் கொண்டு வராங்க. இது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. அப்புறம் கால்வாய்கள் சீரமைப்பது, கால்வாய்கள் கொண்டு வரது, தகவல் தொடர்பில் நல்ல ஒரு அட்வான்ஸாக கொண்டு போகிறாங்க. குறிப்பாக அந்த போஸ்டல் டிபார்ட்மெண்ட் அட்வான்ஸாக இருந்திருக்கு அந்த சூரி பீரியடில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கு ஸ்டேட் எய்டில் எஜுகேஷன் கற்றுக் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் அண்ட் ப்ரொவின்சியல் அட்மினிஸ்ட்ரேஷன் இருந்திருக்கு அந்த காலத்தில். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம அக்பர் இவரை மாடலாக வச்சு பல நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு வராங்க. பொருளாதார மேம்பாடு பார்த்தோம்னா, குறிப்பாக இந்தியாவோட மொத்த உள்நாட்டு உற்பத்தி அந்த காலத்தில் மிக சிறப்பாக இருந்துச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் பார்த்தீங்கன்னா, அக்ரிகல்ச்சர் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு, விவசாயம், இண்டஸ்ட்ரீஸ் நல்ல டெவலப்பாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரேடு, வணிகம், இது மூணுமே சொல்லத்தக்க வகையில் நம்ம நல்லா தண்ணீரவே அடைஞ்சிருந்தோம். உண்மையில காலனி ஆட்சிக்கு முன் இந்தியாவில் ஒரு பொற்கால ஆட்சி நடந்தது போன்ற ஒரு சித்திரத்தையே உருவாக்கி இருக்கீங்க. இதற்கான பதில் என்ன? ஷாயின் ஷா என்ற பட்டம், அதற்கான போட்டி தான் முகலாய மன்னர்களிடையே நடந்தது. 300 சமஸ்தானங்கள், அதற்கான போட்டி தான் தென்னிந்தியாவில் நடந்தது. அனைத்துமே முதல் ஒரு சமயம் இருக்கும், சமயம்ன்ற வழிபாதையில் மன்னன் செல்வான்,
மன்னன் பின்னாடி மக்கள் இருப்பாங்க. மன்னன் மாறும்போதெல்லாம் சமயமும் மாறும், மக்கள் மாற மாட்டாங்க, அடிமையாகவே இருப்பாங்க. அதே காட்சி முறை தான். அதாவது பரம்பரை ரீதியான அதே தலைமுறையான ஆட்சி முறைகள் நிகழ்ந்துக்கிட்டே இருந்துச்சு. அரச குடும்பத்தினர் பெருவாரியான பணத்திற்கும் பெருநிலத்திற்கும் சொந்தக்காரர்களாகவே இருந்தார்கள். கலாச்சாரம், பண்பாடு, குருகுல கல்வி, இது மூன்றும் தான் அவங்க கட்டமைக்கப்பட்ட அந்த ஒழுங்குமுறை வரலாறாகவே இருந்துச்சு. மற்றவை எதுவுமே உற்று நோக்கப்படலை. அதாவது சேர சோழ பாண்டிய அரசுகளாக இருக்கட்டும், அல்ல மௌரிய பேரரசாக இருக்கட்டும், அதுக்கப்புறமா கலிங்கமாகட்டும், இவை அனைத்துமே போர்கள் அதிகமாக நிகழ்த்தியிருக்கு. போர்கள் இளைஞர்கள் அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்காங்க. போர்கள் நிறைய பேர் இழந்திருக்காங்க. அதனால் நிறைய பேர் விதவைகளானாங்க. விதவைகள் பாலியல் தொழில் நோக்கி தள்ளப்பட்டார்கள். இதுதான் உண்மையான நிலவரம். வேளாண்மை என்பது புது 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 நவீனங்களை பெறவே இல்லை. எந்த ஒரு அடுத்த கட்ட அறிவியல் தொழில்நுட்பத்தை நோக்கி நகரவே இல்லை. அதே சிந்தனை பயன்பாட்டுக்குள்ளே இருந்துச்சு. ஏன் அப்படின்னு இந்த விவசாயம் தான் அவனுக்கு கற்றுக் கொடுத்த பாடமாகவே இருந்துச்சு. அதை தாண்டி அவன் சிந்திக்கவே விடக்கூடாது. அந்த மாதிரியான ஒரு சமூகம் கட்டமைக்கப்பட்டிருந்தது. பெண்கள் பொட்டு கட்டி விடுதல், தேவதாசி முறை, பலதார மனம் செய்தல், அதுக்கப்புறமா பெண் சிசு கொலை, விதவை தண்டிக்கப்படுகிறது, மொட்டை அடிக்கிறது, வெள்ளைச்சலை உடுத்த சொல்கிறது, ஒரு 4 சுவத்துக்குள்ளே வைக்கிறது, இதையும் தாண்டி ஒரு என்ன சொல்கிறது, உளவியல் ரீதியான பிரச்சனைகளை வெளியவே சொல்ல முடியாது. உப்பு புளிப்பு இல்லாத சோறுகளை வச்சுருந்தாங்க அவங்களுக்கு. உடல் தேவையான எண்ணி கூட பார்க்க முடியாதவா. அந்த விஷயங்களை எல்லாம் அந்த மாதிரி கொடுமைகள்லாம் நிகழப்பட்ட காலம் அது. வணிகம் என்பது ஒரு குறிப்பிட்ட வட்டத்திற்குன்னா சமூக வட்டத்திற்குள்ளே அடங்கிருச்சு. அந்த வட்டத்திற்குள்ளே தான் வணிகம் இருக்கும். வணிகத்தில் ஒரு பொருளாதார மேம்பாட்டுடைய ஒரு சமூக கூடி, ஒரு மேட்டுக்குடி மட்டுமே வளர்ச்சி அடையுது. இதை காப்பிய காலங்களையும் நம்ம ஆழ்ந்து பார்க்க முடியும். நிறைய சான்றுகள் இருக்குது. ஒரு பொற்காலத்தை நீங்க காண்பிச்சீங்க, ஆனா இவர் அதனுடைய மறுபக்கத்தை எவ்வளவு கோரமுகமாக இருக்கிறது அப்படின்னு காண்பிச்சிருக்கார். உங்களுடைய பதில் என்ன? நண்பருக்கு நான் ஒன்று சொல்லிக்கிற விரும்புகிறேன். நீங்கள் சொன்ன அந்த மதம் இருக்கு இல்லையா, மதத்தை வந்து மதம் சார்ந்து தான் எல்லா மக்களையும் மாற்றணும் அப்படின்ற நோக்கத்தோடு தான் அந்த மாதிரி போட்டி போட்டுட்டாங்க அரசர்கள்ன்ட்டு. இதுலேயே நான் அக்பரை தான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் பீரியடில் பாருங்கள், அவர் வந்து இஸ்லாமுக்கு மாறணும்னு யாரையுமே ஃபோர்ஸ் பண்ணலை. இஸ்லாம் மதத்துக்கு வந்து மற்ற மக்கள் வந்து மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரையும் ஃபோர்ஸ் பண்ணவே இல்லை. இது ஒரு சான்று. இன்னொன்று நீங்கள் சொன்னீங்க, பெண் சிசு கொலை, விதவை மறுமணம் அந்த மாதிரி இது பண்ணுறது அப்படின்னீங்க. அதுக்கு வந்து சோசியல் ரிஃபார்ம் இதே அக்பர் தான் கொண்டு வந்திருக்காரு. முகலாய இனத்தில் உள்ள ஒரு மன்னனை சுட்டி காட்டினாங்க. அதாவது அவுரங்கசீப்ன்றதை மறந்துட்டாங்க அவங்க. அதாவது மத தீவிரமாக புகுத்துறது, அது அங்கே மட்டும் இல்லை, இங்கே சைவ வைணவர்களுக்கு இடையில இருந்து. ஏன் இது ஆங்கிலேய அரசில் வந்து இல்லையா? ஆங்கிலேய அரசு வந்து இப்போ எல்லாருமே ஆங்கிலேய அரசோட நிர்வாகத்தை வந்து பாராட்டணும், நல்லா வச்சிருக்காங்க அப்படின்னு நினச்சா ஏன் 64 நாடுகள் அந்த அடிமையாக இருந்த நாடுகள்லேயும் சுதந்திரம் வேணும்னு சொல்லிட்டு போராடினாங்க? இன்னொன்று கேளுங்க, இங்கே வந்து மிலிட்டரி ரிஃபார்ம்னு ஒன்று சொல்ல நான் விரும்புகிறேன். மிலிட்டரி ரிஃபார்மில் வந்து இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ஃப்ரீடம் ஃபார் த சிவிலைசன்ஸ் ஆஃப் த அப்ரஸ்டு, அதாவது இராணுவ அடக்குமுறைக்கு வந்து எதிராக வந்து அந்த மக்களுக்கு முழு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த காலத்தில். இப்போ அந்த ஆங்கிலேயர் காலத்தில் இப்படி இருந்துச்சா? இந்தியாங்கிற ஒரு நாடு ஒரு நாடாக உருவாவது என்பது காலனி ஆதிக்கத்திற்கு பின்னால் தான் உருவாகிறது. அதற்கு முன்னால் அது சிறு சிறு தேசங்களாக இருந்ததை ஒழிய ஒரு ஒட்டுமொத்த இந்தியாவாக இல்லை. நீங்கள் பேசுவது என்பது முகலாய பேரரசு அந்த வரம்புக்குள்ளே அதிலையும் தேர்ந்தெடுத்து ஒரு மன்னரை மட்டும் அடையாளம் காட்டி அவர் செய்த சௌகரியங்கள், அவர் உண்டாக்கி கொடுத்த நன்மைகள், அவற்றை மட்டுமே முன்னிலைப்படுத்தி பேசுகிறீர்கள். ஆகையினால் அது இந்த கேள்வியை நீங்கள் ஒட்டுமொத்தமாக உள்வாங்கி பரவலாக இதற்கு பிரதிநிதித்துவம் செய்ததாக அது ஆகாது என்பது தான் அதில் உள்ள கோளாறு. இப்போ சில நன்மைகள் ஒரு மன்னன் செய்திருக்கக்கூடும். அதே முகலாய பேரரசு ஒரு மனிதன் மாற்று மதத்தை சேர்ந்தவனாக இருப்பதற்கு அனுமதி அளிப்பதற்காக அவனுக்கு ஒரு தலை வரி விதிக்கிறார்கள். ஜிசியா வரி என்கிற வரி. நீ இந்துவாக இருக்கணுமா இருந்துக்க, ஆனால் அதுக்குள்ளே வரியை கட்டிட்டு இருந்துக்க. நீ இந்துவாக இருக்கிறதுக்கு உனக்கு நான் பாதுகாப்பு கொடுக்குறேன், ஆனால் அதுக்கு காசு கட்டணும் என்று சொல்லுகிற நிலை இது 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 இந்த மாதிரியான ஒரு நிலைமை சிறு சிறு நாடுகளாக இருந்தபோதும் இந்திய துணைக்கண்டத்தில் வேற எங்கேயும் இல்லை, முகலாய பேரரசில் மட்டும்தான் இருக்குது. அப்போ நீங்கள் அக்பரை மட்டுமே முன்னிலைப்படுத்தி தீனிலாகி உண்டாக்குனாரு, ரொம்ப பொதுமை நோக்கோடு இருந்தார் அப்படின்னு பேசுகிறது போதுமானதா அப்படிங்கிறது கேள்வி. இப்போ நீங்கள் அதுக்கு சொன்ன மறுதளிப்புகள், அவர் வந்து அக்பருக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கார், முகலாய பேரரசு அதுக்குள்ளே அக்பர் அப்படின்னு. நீங்கள் வந்து பொத்தாம்பொதுவில் மற்ற இடங்களையும் சேர்த்து ஒரு குறிப்பாக இன்ன இடம் அப்படின்னு இல்லாமல் அப்படி ஒரு மெதவையாக மிதந்துட்டீங்க. அவருடைய பேச்சை நீங்கள் எதிர்கொள்கிற போது குறிப்பாக இன்ன இடம் அது சரிங்க, அடுத்தது என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறது அவுரங்கசீப் அப்படிங்கிற ஒரு இடம் மட்டும் தொட்டிங்களே ஒழிய அதுக்கு மேலே அதன் மேலான உங்களுடைய கிரிட்டிசிசம் போதுமான வலுவோடு இல்லை.
என்பது அதன் மேலான என்னுடைய விமர்சனமாக இருக்கிறது. காலனி ஆதிக்கமும் இந்தியாவும் இதை பற்றிய ஒரு தீவிரமான விவாதம் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆட்சி பெரிதும் பெரிது கீழ். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆட்சி பெரிதினும் பெரிது கேள். இது தமிழக கல்லூரிகளுக்கு இடையே நடக்கும் பெரும் விவாதம். பிரிட்டிஷ் ஆட்சி நம்மை விட்டு நீங்கி பல ஆண்டுகள் ஆனாலும் கூட இன்றைக்கும் அதை பற்றிய கருத்துக்கள் இந்தியாவில் நிலவிக்கொண்டே இருக்கிறது. இது பற்றி மேலும் விவாதிக்கலாம். காலனி ஆட்சி, பிரிட்டிஷ் ஆட்சியினுடைய சிறப்புகள் என்ன, தீமைகள் என்ன? ஒரு ஸ்டாக்னன்ட் சொசைட்டியா தான் ப்ரீ கொலோனியல் சொசைட்டி இருந்திருக்கு. நம்ம அதனால தான் நம்மளை வந்து ஒருத்தங்க காலனைஸ் பண்ணாங்களே தவிர நல்ல டெவலப்டாலாம் நம்ம இல்லை. இப்போ வந்து காலனி ஆட்சி நமக்கு இல்லை அப்படின்னா நம்ம இன்னைக்கு வரைக்கும் மொனார்க்கியை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க வேண்டிய நிலைமை வந்திருக்குமே தவிர நமக்கு டெமோக்ரஸி கிடைச்சிருக்கவே செய்யாது. அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், ஒரு 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 நாட்டோடைய வளத்தை பெட்டர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் ஃபெசிலிட்டிஸை வச்சு தான் நம்ம பார்க்குறோம். நீங்கள் வந்து ப்ரீ கொலோனியல் பீரியட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே உள் வணிகம் தான். உள்நாட்டு வணிகம் அங்கே ப்ரொடியூஸ் ஆகிறத அந்த வில்லேஜஸ்லேயே சமமாக பிரிச்சுக்கிட்டாங்க. எக்ஸ்போர்ட்ஸ்னு எதுவுமே இல்லைங்க. முதல்ல ரயில்வேஸை லார்ட் டெலௌசி தான் கொண்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. போஸ்டல் சர்வீஸ் ஆகட்டும், டெலிகிராம் சர்வீஸ் ஆகட்டும் நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டதே பிரிட்டிஷர்ஸ் தான். அதுக்கப்புறம் அது மூலமாக மக்கள் அப்புறம் பண்டங்கள் மட்டும் மாறலைங்க. நம்ம இந்தியன் அந்த தாட்டும் வந்து ஃப்ரம் வெஸ்ட் டு ஈஸ்ட், நார்த் டு சவுத் வந்து அந்த ஃபீலிங் ஆஃப் இந்தியன்னஸும் போச்சு. அது மட்டும் இல்லை, இங்கிலீஷ் எஜுகேஷனை வந்து அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இது மூலமாக லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டிங்கிற ஃப்ரெஞ்ச் தாட்ஸ், ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷனரி தாட்ஸ் எல்லாம் நமக்கு வந்து தெரியுது இங்கிலீஷ் எஜுகேஷன் மூலமாக. அதுக்கப்புறம் நிறைய யூனிவர்சிட்டிஸ், மெட்ராஸ் யூனிவர்சிட்டிஸ், அப்புறமா மும்பை யூனிவர்சிட்டி, கொல்கட்டா யூனிவர்சிட்டி இதெல்லாம் கொண்டு வந்ததே பிரிட்டிஷர்ஸ் தான். பிரிட்டிஷ் பீரியடில் நடந்த தீமைகளை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்க கை வச்சது அக்ரிகல்ச்சர். நம்ம இதில் விவசாயம் தான் அன்றாட தொழிலாக இருந்துச்சு. அந்த இடத்துல என்ன பண்ணாங்க அப்படின்னா பெர்மனன்ட் செட்டில்மெண்ட், ரியோட்வாரி சிஸ்டம், மஹால்வாரி சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 வகையான சிஸ்டமாக வந்து பிரிச்சுட்டாங்க. இந்த சிஸ்டம் என்னங்கிறது ரெண்டாவது மேட்ரு. என்ன ஃபஸ்ட் இது அப்படின்னா வந்துட்டு எப்படி பார்த்தாலும் அவங்களுக்கு ஃபிக்ஸ்டு ரெவன்யூ வந்துட்டு போயிட்டே இருக்கும் பிரிட்டிஷ்க்கு. நம்மளோட நிலத்துக்கு அவங்க ரெவன்யூ எதுக்கு ஃபிக்ஸ் பண்ணணும்? ஓகேங்களா? ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா கேஷ் கிராப்ஸுங்கிற ஒரு கான்செப்டை இந்தியாவில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டவங்களே அவங்க தான். இண்டிகோ கல்டிவேஷனுக்கு எதிராக வந்துட்டு இண்டிகோ கல்டிவேஷன் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா சாயிலோட ஃபர்டிலிட்டி வந்துட்டு மொத்தமாக டேமேஜ் ஆயிரும். அதுக்கு எதிராக வந்து 1916 வந்துட்டு காந்தியடிகள் கூட வந்துட்டு சம்பாரன் அப்படிங்கிற இடத்துல கூட போராடி இருக்காரு. ஓகேங்களா? இது வரலாற்றுக்கு. அடுத்து வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு காலனைசேஷனோட இம்பாக்ட் எந்த தூரம் இருக்கும் அப்படின்னா ட்ரைபல் கம்யூனிட்டிஸ் அழிக்கிற அளவுக்கு இருந்திருக்கு அப்படின்னா அது பிரிட்டிஷோட காலனி பீரியடில் தான் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா இப்போ வந்து முண்டாஸ், சந்தால்ஸ், ஓரான்ஸ் அப்படிங்கிற ட்ரைபல் கம்யூனிட்டிஸ் வந்து உத்தரப்பிரதேஷ், அந்த ஏரியாக்களில் இருந்திருக்காங்க. இவங்களோட வேலையே என்ன அப்படின்னா ஷிஃப்டிங் கல்டிவேஷன். அதாவது ஒரு காடை அழிப்பாங்க, அந்த இடத்துல ஒரு கல்டிவேட் பண்ணுவாங்க, அதை வந்து முடிச்சதுக்கப்புறம் வந்து அடுத்தது இப்படி ஷிஃப்டிங் கல்டிவேஷனை அவங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த காடுகளை வந்துட்டு அவங்க யூஸ் பண்ணுறாங்கிற ஒரே காரணத்துக்காக இந்தியன் ஃபாரஸ்ட் ஆக்டை அவங்க பிரிட்டிஷ்காரங்க போட்டு ட்ரைபல்ஸ்க்கு வந்துட்டு அந்த வாழ்வாதாரத்தை அவங்க வந்து அழிச்சிட்டாங்க. அதுக்கு அடுத்து டெக்ஸ்டைல்ஸ் வராங்க. டெக்ஸ்டைல்ஸில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 1720 வந்து கேலிகோ ஆக்ட் அப்படிங்கிற ஒரு ஆக்டை வந்துட்டு பிரிட்டன்காரன் போடுறான். என்ன அப்படின்னா வந்துட்டு இங்கேருந்து காட்டன் க்ளோத்தை வந்துட்டு பிரிட்டனுக்கு வந்து நம்ம இம்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறான். ஏன் இம்போர்ட் பண்ணக்கூடாது சொல்கிறான் அப்படின்னா இந்தியாவோட காட்டன் கிளாத் அங்கே போயிடுச்சு அப்படின்னா அங்கே இருக்கிற மக்களோட காட்டன் கிளாத் வந்து செல்லுபடி ஆக மாட்டேங்குது. ஸோ அதனால வந்துட்டு இங்கேருந்து இம்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு அவன் சொல்கிறான். இவன் உடனே என்ன பண்ணுறான் அப்படின்னா காட்டன் கிளாத்தனா இப்போ இம்போர்ட் பண்ணக்கூடாது, நான் வந்து ரா மெட்டீரியல்ஸ் இம்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரா மெட்டீரியல்ஸ் அங்கே கொண்டு போகிறான். இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் நடக்குது. அங்கே வந்து மெஷின்ஸை வச்சு கிளாத்தை வந்து நெய்கிறான். ஓகேங்களா? நம்ம வந்து ஹேண்டை வச்சு நெய்கிறோம். இதுக்கான காஸ்ட் வந்து 100 ரூபா அப்படின்னா அதுக்கான காஸ்ட் வெறும் 20 ரூபா. மொத்தத்தில் அவனுக்கு லாபம், நம்மளுக்கு நஷ்டம். கேஷ் கிராப்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, நீங்களே ஒத்துக்கிட்டீங்க. இப்போ அதனால நம்மளோட எக்கனாமி இம்ப்ரூவ் ஆயிருக்கா இல்லையா? கிராப் ரொட்டேஷன், ஷிஃப்டிங், என்ன சொல்றது, இங்கிலீஷ் கிராப்ஸே அவங்க தான். இப்போ நம்ம இங்கிலீஷ் காய்கறிகள்னு வச்சிருக்கோமே அதெல்லாம் நம்ம ஊருக்கு கொண்டு வந்ததே அவங்க தானே. அது மூலமா உங்களோட எக்கனாமி இம்ப்ரூவ் ஆகலையா? அப்புறம் இன்னொன்று சொன்னீங்க, இந்தியாவில் உள்ள ட்ரைப்ஸ் வந்து ஒரு காலத்தில் நம்ம மெயின் ஸ்ட்ரீம் பாப்புலேஷனோட இணையாமல் இருந்தாங்கங்க. ஊட்டி, சிம்லா அந்த மாதிரி ட்ரைபல் பிளேசஸ்க்கு போய் ரோட்வேஸ் போட்டு அவங்கள மெயின் ஸ்ட்ரீம் பாப்புலேஷனோட முதல்ல இணைச்சதே யாருன்னா பிரிட்டிஷர்ஸ் தான். அதுக்கப்புறம் கேலிகோ சொன்னீங்க. கேலிகோ மூவ்மெண்ட்ல வந்து நிறைய பேர் நம்மளுடைய டெக்ஸ்டைல், நம்மளுடைய காட்டன் வந்து நம்ம மக்களுக்கே கிடைக்காத ஒரு நிலை இருந்துச்சுங்க. கேலிகோ மூவ்மெண்ட்டுக்கு அப்புறம் தான் நம்மளுடைய மக்களுக்குமே ஈஸியாக ஆக்சசிபிள் ஆச்சு அந்த ப்ராடக்ட்ஸ். ஈவன் மிடில் கிளாஸ், லோ கிளாஸ் பீப்புள் கூட அந்த டெக்ஸ்டைல், அந்த காட்டனை வந்து பர்ச்சேஸ் பண்ண முடிஞ்சது. காட்டன் கிளாத்ஸ் எல்லாம் நீங்கள் கொஞ்சமாகவே நாங்கள் நெய்வோம், கொஞ்சமாகவே கொடுப்போம் அப்படின்னா அதில் என்ன யூஸ் இருக்குது?
நமக்கு எக்ஸ்போர்ட்ன்ற ஒன்று கற்றுக் கொடுத்துருக்காங்கல்ல, நமக்கு அந்த மெஷினரிஸை கண்டுபிடிச்சு கொடுத்துருக்காங்கல்ல, இப்படித்தான் ஒரு ரா மெட்டீரியலை ஒரு ஃபினிஷ்டு ப்ராடக்டா மெஷினரியை வச்சு மாற்ற முடியும்னு சொல்லி கொடுத்தது யாருங்க? அவங்க அட்வென்ட் இல்லைன்னா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? அவங்க கற்றுக் கொடுத்தாங்க, மெஷினையும் கொடுத்தாங்க. காசு, மெஷின் வாங்குற காசு வேணுமா வேணாமா? அது வேணும். அது வந்து மெஷின் இல்லாம நீங்க மெஷின்ல செய்யுங்கன்னா எப்படி செய்வாங்க? அன்றாட கூலி 50. அது ஒரு டெவலப்மெண்டா உங்களுக்கு தெரியலையா? அவங்க சொல்லியே கொடுத்துருக்கலன்னா இன்னும் நீங்க நெஞ்சிட்டு தானே இருந்திருப்பீங்க. நெஞ்சுக்கிட்டு தாங்க இருக்காங்க. அவங்கள பத்தி தான் நான் பேசிட்டு இருக்கேன். 50 ரூபாய்க்கு இன்னும் நெஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க இருக்காங்க. ஆனா நம்ம வாங்குறது மெஷின்ல செய்யறது தான் நம்ம வாங்குறோம். அது மட்டும் இல்லைங்க, ஓவர்சீஸ் ட்ரேடிங் நமக்கு கொண்டு வந்து கொடுத்ததே அவங்க தான். அண்ட் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன், ப்ராப்பர் ரோட்வேஸ், அப்புறமா டவுன் ஹால்ஸ், கவர்மெண்ட் பில்டிங்ஸ், நம்மளுடைய முனிசிபல் ரெக்கார்ட் ரூம்ஸ், நம்மளுடைய பிளான்டேஷன்ஸ், நம்மளுடைய வாட்டர் சப்ளை, எலக்ட்ரிசிட்டி சப்ளை, இது எல்லாமே நமக்கு பிரிட்டிஷ்காரன் சொல்லி கொடுத்துட்டு போனதுங்க. டோபோகிராஃபிக்கல் மேப்பிங் பாருங்க. சென்சஸ் 1872 முதல் 81 வரை உள்ள சென்சஸை முதல்ல எடுக்காங்க. ஒரு நாட்டுல மக்கள் தொகை எவ்வளவு இருக்குங்கிறத கூட கணக்கெடுக்கலைன்னா நம்மளோட டெவலப்மெண்ட் எப்படி இருந்திருக்கும்? நம்மளுடைய சர்வே, லேண்ட் சர்வேயை 1878 நம்மளுடைய லேண்ட் சர்வேயை முதல்ல பிரிட்டிஷர்ஸ் தான் எடுக்கிறாங்க. நம்மளோட நில அளவு தெரியல, நம்மளோட நில அளவை தெரியலன்னா நம்ம எப்படி இம்ப்ரூவ் ஆயிருப்போம்? பொலிட்டிக்கலாக எப்படி அஃபெக்ட் பண்ணாங்க அப்படின்னா, சப்சிடரி அலையன்ஸ்னு ஒன்று இருந்துச்சு, துணைப்படை ராணுவ திட்டம். அதுபடி வந்து அடிச்சான். ஓகேங்களா? அது ஒன்று. ரெண்டாவது வந்து டாக்டரின் ஆஃப் லேப்ஸ். இது எவ்வளோ பெரிய ஒரு செயல்னு எனக்கு புரியவே இல்லை. டாக்டரின் ஆஃப் லேப்லாம் வந்துட்டு அவனோட கொடூரமான ஒரு செயலுக்கு முன்னோடியாக இருக்குது. சிப்பாய்ஸ் வந்து சுபேதார் இடத்த தாண்டி வெளியில் போகவே முடியாது. ஓகேங்களா? அந்த இடத்த ரேஷியல் டிஸ்கிரிமினேஷனை உருவாக்குனதே பிரிட்டிஷ்காரன் தான். ஓகேங்களா? நம்ம கிடையாது. தேங்க்யூ அருண், தேங்க்யூ. திரு ரவிக்குமார். நிறைய வரலாற்று தரவுகளின் அடிப்படையில் ரெண்டு தரப்பினருமே சிறப்பாக தங்களுடைய வாதங்களை முன்வைத்தார்கள். குறிப்பாக அவங்க முத்துலட்சுமி பேசும்போது நிறைய ஏற்றுமதிகளை ஊக்குவித்தார்கள் என்பது, இந்த மாதிரி ஏற்றுமதிகளை ஊக்குவித்தது என்பதில், அந்த பரிவர்த்தனையில் லாபம் என்பது எப்பொழுதும் காலனி ஆட்சியாளர்களுக்கு அதிகமாக சேரும்படி தான் அந்த ஏற்றுமதி இருந்தது என்கிற விவரங்களை, புள்ளி விவரங்களோடு கார்ல் மார்க்ஸ் அன்றைக்கே 200 ஆண்டுகளுக்கு முன்பே விளக்கியிருக்கிறார். அப்புறம் ரயில்வே இது மாதிரியான புதிய போக்குவரத்து சாதனங்களுடைய அறிமுகத்தினால் சமூக ஏற்றத்தாழ்வுகள் குறைக்கப்பட்டது என்கிற ஒரு முக்கியமான கருத்தை அவர்கள் சொன்னார்கள். இது உண்மையிலேயே பாராட்ட வேண்டிய ஒரு கருத்து. இப்படியான தொடர்பு சாதனங்கள், போக்குவரத்து வசதிகள் இங்கே இருந்த சமூக பிளவுகளை கொஞ்சம் அசைத்து சமூக இயக்கத்தை ஒரு துரிதப்படுத்தியது என்று நாம் சொல்லலாம். அடுத்தது அவங்க குறிப்பிட்டது சொன்னது எஜுகேஷன் பற்றி. கல்வியை எந்த அளவுக்கு எல்லோருக்குமான கல்வி, பொது கல்வி என்கிற முறையை பிரிட்டிஷ்காரர்கள் எப்படி இங்கே கொண்டு வந்தார்கள், இதற்காக எந்த மாதிரியான நிறுவனங்களை உருவாக்கினார்கள், பல்கலைக்கழகங்களை உருவாக்கினார்கள் என்பதெல்லாம் அவர் சொன்னார். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கருத்து. இதுக்கு பதிலளித்து பேசிய மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த அருண்குமார் அவர்கள் தன்னுடைய வாதங்களை வந்து விவசாயம் மற்றும் வர்த்தகம், இது ரெண்டு பிரச்சனைகள், 2 பாயிண்டில் மட்டுமே அவர் சுருக்கிக்கிட்டார். விவசாயத்தை அவர்கள் வந்து பாழடித்தார்கள் என்கிற ஒரு வாதம் முன்வைக்கப்பட்டது. காலிக்கோ ஆக்டினால் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற கைத்தறி நெசவு போன்றவை பாதிக்கப்பட்டது என்பது ஒரு புறம் இருந்தாலும், அதே காலிக்கோ ஆக்டின் அடிப்படையில் தான், அதனுடைய விளைவாகத்தான் இங்கே இருக்கிற ஒடுக்கப்பட்ட மக்கள் அவர்கள் இந்த நெசவு தொழிலுக்கு வந்தார்கள். அவர்கள் நெசவு தொழிலில் ஈடுபட்டு அதனால் தங்களுடைய சமூக நிலையில் சற்று மேம்பாடடைந்தார்கள். இதை வந்து டேவிட் வாஷ்ப்ரூக் மிக விரிவாக ஒரு நூலாக எழுதியிருக்கின்றார். அந்த 18ஆம் நூற்றாண்டு, அதுவும் குறிப்பாக இங்கே இருக்கின்ற ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுடைய பொற்காலம் என்று அவர் அதை குறிப்பிட்டிருக்கார். அதுக்கு முக்கியமான காரணம் அந்த காலிக்கோ ஆக்ட் என்பதை அவர் சுட்டி காட்டியிருக்கின்றார். இந்த மொத்தத்தில் இந்த இருதரப்பு வாதங்களையும் பார்க்கும்போது, போன சுற்றில் ஒரு படி கீழே இருந்த மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தை தன்னுடைய நல்ல தரவுகள் மூலமாகவும் ஒரு சரளமான வாதங்களை முன்வைத்ததன் மூலமாகவும் முத்துலட்சுமி அவர்கள் மேலே கொண்டு வந்து நிறுத்தியிருக்கின்றார். போஸ்ட் கலோனியல் பீரியடினுடைய தாக்கம், நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன, அது குறித்து தான் பேச போகிறோம். மதுரை காமராஜர் பல்கலைக்கழக மாணவர்கள், இதில் நீங்கள் யார் பேச போகிறீங்க? இப்போ அக்ரிகல்ச்சரில் நிறைய மக்கள் தொகை பெருகிட்டே இருக்கும்போது அக்ரிகல்ச்சரே நிறைய மக்களில் வேலைக்கு வாங்க முடியாது. அதனால் அவங்கள வெளியே எடுத்துட்டு நம்மளுக்கு தகுந்த மாதிரி அவங்கள யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு அவங்களுக்கு தெரிஞ்சதை மட்டும் சொல்லி தராங்க. அதனால் காலனைசேஷன் பீரியட் முடிஞ்ச உடனே டெக்னாலஜி எதுவுமே அவங்க வந்து அவ்வளோவா சொல்லி தரல. ஏன்னா இப்போ ரா மெட்டீரியல் இங்கே விளையுது, அந்த ரா மெட்டீரியல் விளைஞ்சதை எடுத்துட்டு
வெளியில் கொண்டு போயிட்டு அவங்க நாட்டில் உற்பத்தி பண்ணிவிட்டு இங்கே கொண்டு வந்து அதை விற்றாங்களே தவிர இந்த ரா மெட்டீரியலை இங்கேயே அவங்க உற்பத்தி செஞ்சு இங்கேயே விற்கலான்றது வந்து அவங்க வந்து எடுத்து பார்க்கவே இல்லை. இவங்களுக்கே சொல்லி தரலாமே, ஏன் சொல்லி தராமல் நம்ம நாட்டு மக்களுக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு நினச்சாங்க. ஸோ இங்கே சொல்லி தராமல் அவங்க நாட்டு மக்களுக்கே இது பண்ணனால அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம் வந்து மெயினாக வந்துச்சு போஸ்ட் காலனைசேஷன் பீரியடில். ஏன்னா டெக்னாலஜி தெரியாது, சரியான படிப்பறிவு இல்லை, சரியான படிப்பறிவு கொடுக்கல. அது ஒரு பாயிண்ட்டு. இன்னொன்று கேஷ் கிராப் இன்ட்ரடியூஸ் பண்ணது ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க. இப்போ கேஷ் கிராப் இன்ட்ரடியூஸ் பண்ண பீரியடில் தான் பஞ்சம் என்பது காலனைசேஷன் பீரியடில் அதிகமாக இருந்திருக்கு. அதுக்கப்புறமா கேஷ் கிராப் என்பது எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டுக்கு அது உதவியாக இருந்தாலுமே மக்களுக்கு அது என்ன அது வந்து அவ்வளவாக உதவியாக இருக்காது. அது பொருளாதார ரீதியாக உதவியாக மட்டுமே தவிர அவரை வாழ்க்கை ஆதாரத்துக்கு உதவியாக இருக்காது. அடித்தட்டு மக்களுக்கு வந்து கல்வி ரீச் ஆகலன்னு சொன்னீங்க. இந்திய மக்கள்கிட்ட அறியாமை, மூட பழக்க வழக்கங்கள், இருளுக்குள்ள மூழ்கி இருந்தாங்க. கல்விங்கிறதே இல்லாம இருந்தப்போ ஒரு சிஸ்டமேட்டிக் எஜுகேஷனை கொடுத்தது யாருன்னா ஆங்கிலேயர்கள் தான். பிரிட்டிஷ் காலத்துல வந்து ஓட்டிங் சிஸ்டம் எப்படி இருந்ததுன்னா வரி செலுத்துறவங்க மட்டும் ஓட் பண்ணலாங்கிற இது. இப்ப நம்ம ஒரு அரசை வந்து ஏற்கிறதுக்கு உரிமை இருக்கு, எதிர்க்கிறதுக்கு உரிமை இருக்கு, இப்படிங்கிற சிஸ்டத்துக்கு வந்திருக்கோம்னா அதுக்கு பேஸ் வந்து கலோனியல் பீரியட் தான். 2 பேருமே மெயின் பாயிண்ட்டை மிஸ் பண்ணிட்டாங்க. அதாவது போஸ்ட் கலோனியல் அப்படிங்கும்போது இண்டிபெண்ட் இந்தியாவில் அந்த காலனியோடைய இன்ஃப்ளூயன்ஸ் எப்படி இருந்தது அதை பேசியிருக்கணும். ஓகே, இவர் ராஜ்கிரண் பேசும்போதும் அவர் கலோனியல் இந்தியா பற்றி தான் பேசினாங்க, அந்த ஜோஸ்லி பேசும்போதும் அதான் பேசினாங்க. போஸ்ட் கலோனியல் இந்தியானா இந்தியா காலனிக்கு அப்புறம் பிரிட்டிஷ் விட்டுட்டு போன இங்கிலீஷ் லாங்குவேஜ், அந்த ஈஸ்ட் வெஸ்ட் கல்ச்சர் கான்ஃப்ளிக்ட், ஓகே, அந்த இதெல்லாம் நீங்கள் பேசியிருக்கணும். இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஈஸ்ட் வெஸ்ட் கல்ச்சுரல் கான்ஃப்ளிக்டில் மாட்டிட்ட குடும்பம் எத்தனையோ குடும்பங்கள் இருக்குது. இந்த கிரிக்கெட்னு ஒரு கேம், அது வந்து அவங்க விட்டு போன கேம், அதை வந்து நம்ம இன்றைக்கி வந்து பிடிச்சி வச்சு நம்ம நேஷ்னல் கேமே அழிச்சாச்சு. ஸோ அந்த இம்பேக்டை நீங்கள் பற்றி பேசியிருக்கலாம். பிரிட்டிஷ் ஆட்சி இன்றைக்கும் நம் சிந்தனையில் ஏற்படுத்தி இன்றைக்கும் தொடரக்கூடிய பாசிட்டிவ் என்ன, நெகட்டிவ் என்ன, இது குறித்து தான் நம்ம இங்கே வாதிக்க போகிறோம். மனதிலும் சிந்தனையிலும் அது ஏற்படுத்தி இருக்கக்கூடிய தாக்கங்கள், அதனுடைய பாசிட்டிவ் என்ன, யார் பேச போறீங்க? பெண்களுக்கு வந்துட்டு அதிக உரிமை கொடுத்தாங்க. அது போக வந்துட்டு உயர் பதவியிலையும் வந்துட்டு அவங்கள உட்கார வச்சு அவங்களுக்கு வந்து அவங்களுக்கும் திறமை உண்டு, அவங்களுடைய திறமையும் வெளிக்காட்டுவதற்கான வாய்ப்பை நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறத சொன்னதே வந்துட்டு கலோனியல் பீரியடுக்கு அப்புறம் தான் வந்துட்டு இந்த இம்பாக்டே வந்தது. அதுக்கப்புறம் வந்து பெண்கள் வந்துட்டு முந்தியெல்லாம் வந்து தைரியமா ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு வந்துட்டு அது வில்லிங்னஸாக இருக்க மாட்டாங்க. எப்போவுமே வந்துட்டு அப்பாவையோ அம்மாவையோ கூட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு அந்த இதுலேயே தான் வாழ்ந்தாங்க. பெர்மிஷன் கேட்கறது, டிசிஷன் கூட அவங்களால எடுக்க தெரியாது. ஆனால் வந்துட்டு ஆஃப்டர் கலோனியல் பீரியட் வந்துட்டு நம்மளுக்கும் டிசிஷன் எடுக்க தெரியும், நம்மளும் கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும், நம்மளும் வந்துட்டு தனியாக தைரியமாக வெளில போகணும் அப்படிங்கிற ஒரு இது வந்ததே அவங்க ஆஃப்டர் கலோனியல் பீரியட் தான். பெண்கள் வந்து முன்னிலையாக தைரியமாக வெளில வர ஆரம்பிச்சாங்க. பிரிட்டிஷ் நம்மகிட்ட விட்டுட்டு போன முக்கியமான தாக்கம் என்னன்னா, ஒன்று இங்கிலீஷ். இப்போலாம் இங்கிலீஷ் வந்து லாங்குவேஜாக யாருமே எடுத்துக்கிறதே கிடையாது, அது ஒரு ஃபேஷனபிளாக தான் ஆச்சு. ஆனால் அவன் எதுக்கான இங்கிலீஷை நம்மளுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணானா, அவனோட ஒர்க் ஃபார்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். அவனுக்கு வந்து என்னன்னா நம்ம சொல்றது புரியணும், நம்மளுக்கு சொன்னது புரிஞ்சாதான் நம்ம வேலையை பார்ப்போம். அவனுக்கு சொல்றதே என்ன புரியல, அந்த வேலையை நம்மளால பார்க்க முடியாது. அந்த ஒரு காரணத்துக்காண்டி தான் அவன் இங்கிலீஷ் இது பண்ணானே தவிர நம்ம அறிவை வளர்த்துக்கிறதுக்காண்டி அவன் எதுவுமே சொல்லவே கிடையாது. அவங்களோட கல்ச்சர், ஃபுட், க்ளோத்திங் இதெல்லாம் நம்மளும் இன்னமும் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே இருக்கும். அவனோட மேற்கத்திய கலாச்சாரம் வேற, நம்மளோட கலாச்சாரம் வேற. இப்போ வந்து அவனை மாதிரியே இருக்கணும், அவன் சாப்பாடை சாப்பிடணும், நம்மளுக்கு என்ன ஒரு வித்தியாசமா இருக்கோ அதை செய்யக்கூடாது. நம்ம வந்து அவங்களுக்காண்டி ஒரு வித்தியாசமா தெரியணும், நம்மளும் ஒரு இங்கிலீஷ்காரன் மாதிரி தெரியணும். அவன் சொன்ன தாக்கம் என்னன்னா, பி அன் இங்கிலீஷ் மேன், அவ்வளவுதான். அதுக்காண்டி அவன் என்ன சொல்றான், அவனோட ஃபுட், அவனோட கல்ச்சர், அவனோட க்ளோதிங்ஸ் எல்லாமே நம்ம அப்படியே இது பண்றோம். நிறைய ரெவல்யூஷனரி சேஞ்சஸ் பார்த்தோம். எப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இண்டஸ்ட்ரியல் ஏஜ், அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக் ஏஜ், அதுக்கப்புறம் இன்ஃபர்மேஷன் ஏஜ். அந்த இண்டஸ்ட்ரியல் ஏஜையும் எலக்ட்ரானிக் ஏஜையும் கொடுத்ததே அவங்க தான். அது இல்லைன்னா நம்ம இன்றைய காலத்தில் இன்ஃபர்மேஷன் ஏஜை பார்த்துக்க முடியாது. அப்புறம் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா செக்யூரிட்டி அண்ட் சேஃப்டி, இந்த 2 விஷயத்தையும் கொண்டு வந்தது இங்கிலீஷ்காரங்க தான். அவங்க வந்து செக்யூரிட்டி சேஃப்டி எப்படின்னு பார்த்தோம்னா அவங்களோட சுயநலம் பார்க்காம மிஷினரிஸ்க்கு ஃபுல்லாக வேலி அமைக்கிறதும், அதை சுற்றி வந்து இருக்கிற எம்ப்ளாயீஸ்க்கு பாதுகாப்பு கொடுக்கறதும் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அந்த காலகட்டத்தில். இது வரைக்கும் இன்னும் வரைக்கும் சேஃப்டி ஃபர்ஸ்ட் அப்படின்ற விஷயத்த நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் அவங்க வந்து இண்டஸ்ட்ரியல் ஏஜ் பற்றி பேசினாங்க. ஆக்சுவலாக காலனைசேஷன் பீரியடில் நம்ம 2 இண்டஸ்ட்ரியல் ஏஜை மிஸ் பண்ணியிருக்கோம். அந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்னால தான் வந்து நம்ம வந்து எக்கனாமிக் லெவலில் பின்னடைஞ்சிருக்கிறதே. நம்மளோட ஹேண்ட்லூம்ஸ் வந்து மிஸ் ஆனதே அதில் தான். நம்ம கொடுத்துருக்கிறது அவன் வந்து கொடுத்துருக்கிறது ஒன்லி குவான்டிடேட்டிவ் நாலேஜ் மட்டும்தான் கொடுத்துருக்கானே ஒழிய குவாலிட்டேட்டிவ் நாலேஜ் எதுவும் கொடுக்கல. காலனி ஆதிக்கமும் இந்தியாவும் இதை பற்றிய பல்வேறு தீவிரமான கருத்துக்கள் இங்கே விவாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆட்சி பெரிதினும் பெரிது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
வெல்கம் பேக் டு ஆட்சி பெரிதினும் பெரிது கேள். இது தமிழக கல்லூரிகளுக்கு இடையே நடக்கும் பெரும் விவாதம். பிரிட்டிஷ் ஆட்சி இந்தியாவை வலுப்படுத்தியதா அல்லது பின்னடைவை சந்திக்க வைத்ததா? இது குறித்து தான் தமிழகத்தினுடைய மிக முக்கியமான 2 பல்கலைக்கழகங்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நாம் தொடர்ந்து விவாதிப்போம். FDI ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ அது வந்து இந்தியா வந்து 51% வந்து அதை உள்ள இது பண்ணிருக்கு. இது எப்படின்னா இட் லீட்ஸ் டு நியோ காலனைசேஷன். எப்படின்னா டெவலப்பிங் கண்ட்ரிஸ் வந்து அண்டர் டெவலப் அண்ட் டெவலப்பிங் கண்ட்ரிஸ் மேல ஒரு எக்கனாமிக்கல் வார், ஒரு எக்கனாமிக்கலா அவன் மேல திணிக்கிறாத. நம்மளால இது வந்து வேணாம்னு சொல்லவும் முடியாது. ஆனா நம்ம வந்து இது பண்ணி தான் ஆகணும். இந்த காரணம் ஏன் வந்துச்சுன்னா அவன் வந்து முதல்ல இருந்தே நம்ம மேல ஆதிக்கத்தை செலுத்திட்டு வந்தான். இப்போ எக்கனாமிக்கலா நம்ம டிராபேக் இருக்கிறது காரணமே அவன் தான். இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறதே குளோபல் சொசைட்டி. நாங்க மட்டும்தான் இருப்போம், எதையும் நாங்க ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அதெல்லாம் வைக்க மாட்டோம்னு சொன்னா என்ன அர்த்தம்? குளோபலைசேஷன் எங்க இருந்து வரும்? இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அந்த இது இல்லாம எப்படி வரும்? அது மட்டும் இல்ல, நீங்க சொல்றீங்க ஜுடிஷியலா இருக்கு, ஜுடிஷியல் லாஸ் நம்ம ஃபாலோ பண்ற ஜுடிஷியல் லாஸ் இருக்கு, நம்மளோட பியூரோக்ரஸியா இருக்கட்டும், ஃப்ரம் IAS IPS டு லோ லெவல் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்றது பிரிட்டிஷர்ஸ் தான். அதுக்கப்புறம் மல்டி கல்ச்சரலிசம்னு நமக்கு இப்போ ஒன்று வந்திருக்கேங்க. நம்ம வந்து இப்போ அது எவ்வளோ பெரிய ப்ராப்ளமா இருக்கு. நம்ம மல்டி கல்ச்சரலா இல்லைங்கிறது எவ்வளோ பெரிய ப்ராப்ளம். இப்போ நம்ம இந்தியன்ஸ் கொஞ்சமாவது மல்டி கல்ச்சரலிசம் அப்படிங்கிறத பேசுறோம், முன் வரோம் அப்படின்னா நம்ம காலனி ஆட்சியோடைய அதுக்கு அடிமைப்பட்டு இருந்ததுனால தாங்க நமக்கு அந்த உணர்வே எழுந்துச்சு. நம்ம யூட்டிலிட்டேரியனிசம் இதெல்லாம் பேச ஆரம்பிச்சிருக்கோம். இதுக்கெல்லாம் காலனி ஆட்சி தாங்க உதவுச்சு. அது மட்டும் இல்ல, நம்மளுடைய ப்ரொடக்ஷன் செக்டார்ல வந்து எவ்வளவு இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம். காலனி ஆட்சிக்கு முந்தி நம்ம இவ்வளவு தூரம் ப்ரொடியூஸ் பண்ணோமா? இவ்வளவு தூரம் எக்ஸ்போர்ட் ரேட் இருந்துச்சா? இப்போ எக்ஸ்போர்ட் நீங்க சொல்றீங்க, எக்ஸ்போர்ட் நம்மளுக்கு லாபகரமா இருந்துச்சா? அதான் என்னோட கேள்வி. எக்ஸ்போர்ட் லாபகரமா, எகனாமிக்கலா லாபகரமா இல்லாம எதுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணணும்? எதுக்கு பண்றாங்க? எதுக்கு நம்மட்ட இருந்தே எடுத்துட்டு நம்மட்ட இருந்தே திருப்பி வித்துட்டு அவன் எக்ஸ்போர்ட் பண்ணி அவன் லாபம் அடையறல, நம்மளுக்கு என்ன லாபம் இல்ல? எங்க எக்ஸ்போர்ட் நம்ம இப்போ இன்னும் அவன் இருந்திருந்தானா நம்மட்ட இருந்து எடுத்துட்டே இருந்திருப்பா. இப்ப யாரு இருக்காங்க இல்லங்கற பேச்சு கிடையாதுங்க. விட்டுட்டு போனதனால என்ன நன்மைகள் மிஞ்சிருக்குன்னு மட்டும் பாருங்க. அந்த ஒரு டெக்னாலஜிக்கல் இன்னோவேஷன்ஸ் இம்ப்ரூவ்மென்ட் இல்லனா இப்ப நம்ம எப்படிங்க இருந்திருப்போம்? சைனாவும் நம்ம இருக்கு, நம்மளும் பக்கத்துல தான் இருக்கோம். ஆனா அவனோட டெவலப்பிங் வந்து ஏன் நம்மளால கோப் அப் பண்ண முடியல? நம்ம இன்னும் அண்டர் டெவலப், அதாவது டெவலப்பிங் கண்ட்ரியா தான் ரொம்ப வருஷமாவே இருக்கும். இது வந்து பிரிட்டிஷ் நம்மள சுரண்டிட்டு போனனால தான் இருக்கு. இதே வெல்த் நம்மட்டே இருந்திருந்தா அதை நம்ம யூஸ் பண்ணியிருந்தா இன்னொரு நம்மளும் ஒரு டெவலப்பிங் கண்ட்ரியா மாறி இருக்கலாம். நீங்க டெமோக்ரஸி இல்லாம இருக்க தயாராங்க? இன்னும் நீங்க கிங்ஸ் ரூல், ஜமீன்தாரி ரூல்ல இருக்க தயாரா? ரவிக்குமார் சார், இந்த 2 கல்லூரி டிபேட் பண்ணதை பார்த்துட்டு இருக்கீங்க. இவங்க எந்தெந்த விஷயங்கள்ல ஃபோக்கஸ் பண்ண தவறுனாங்க? பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தினுடைய மிக முக்கியமான ஒரு தாக்கம்னு சொன்னால் ஜனநாயகம் பற்றிய ஒரு புரிதல். இன்றைக்கு இந்தியாவை பற்றி உலக நாடுகள் சொல்லும்போது இந்தியா ஒரு பொருளாதார வலிமை மிக்க நாடு என்று பாராட்டுவதில்லை, இராணுவ வலிமை மிக்க நாடு என்று பாராட்டுவதில்லை. உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியா என்று பாராட்டப்படுகிறது என்று சொன்னால் அந்த ஜனநாயகம் என்கிற ஒரு உணர்வை நாம் பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு பிரிட்டிஷ்காரர்களுடைய கொடை என்றே சொல்லலாம். அது மிக அதிகம். நீதி அமைப்பு, அப்புறம் சட்டத்துக்கு முன்னால் எல்லோரும் சமம் என்கிற ஒரு தன்மை. இது வந்து காலனி ஆட்சியத்துக்கு முன்ன அப்படி இல்லை. எல்லோரும் சட்டத்துக்கு முன்னால் சமம் என்கிற ஒரு நிலை இல்லை. ஒரே குற்றத்தை ஒருவர் இழைத்தால் அவருக்கு ஒரு தண்டனையும், இன்னொருவர் இழைத்தால் அவருக்கு வேறு விதமான தண்டனையும். அதுதான் வந்து இந்தியாவில் நிலவிக்கொண்டிருந்த ஒரு நிலைமை. அதை மாற்றி இன்றைக்கி இருக்கிற சிவில் ப்ரொசீஜர் கோடாக இருந்தாலும் சரி, இந்தியன் பீனல் கோடாக இருந்தாலும் சரி, கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு போன்ற சட்டங்களாக இருந்தாலும் சரி, எல்லாமே இன்றைக்கி பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் நமக்கு கொடுத்தது தான். கார்த்திக் சொன்னார், சீனா வந்து போயிட்டுருக்கு, நம்ம இன்னமும் டெவலப்பிங் கண்ட்ரியாக இருக்கிறோம்னு சொல்லி. நாம் பொருளாதார ரீதியாக வளர்ச்சியடைந்த நிலையில் தான் இருக்கிறோம். இதற்கு பல விதங்களில் நாம் அந்த பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் கற்றுக்கொண்ட தொழில்நுட்பங்கள் இதெல்லாம் இருக்குது. முக்கியமாக காலனி ஆட்சி என்பது எந்த ஒரு நாட்டுக்கும் நன்மை பயப்பதாக இருக்காது. அதே சமயத்தில் பிரிட்டிஷ் காலனி ஆட்சி என்பது இந்தியாவினுடைய இன்றைய வளர்ச்சிக்கு பெருமளவில் அதற்கான உந்து சக்தியை வழங்கியதில் ஒரு முக்கிய பங்காற்றி இருக்கிறது என்றுதான் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. திரு ஆறுமுக தமிழன் சார், இந்த 2 தரப்பிட்டேந்தும் நீங்க என்னென்ன கேள்விகளை கேட்க விரும்புறீங்க? பிரிட்டிஷ்காரர்கள் வந்திருக்காவிட்டால், அவர்கள் காலனி ஆதிக்கம் செய்திருக்காவிட்டால், நமக்கு இவற்றையெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காவிட்டால் நாம் நாசமாக போயிருப்போம் என்கிற தொனியில் பேசுறது அப்படிங்கிறது உடன்பாடானதில்லை. அப்படி நடந்திருந்தால் பிரிட்டிஷ்காரர்கள் ஒருவேளை நம்மை ஆதிக்கம் செய்கிற சக்திகளாக இங்கே வந்து இறங்காமல் இருந்திருந்தால் என்ன ஆகியிருப்போம்?
வீணாக போயிருப்போம் அப்படிங்கிறதுக்கெல்லாம் எந்த உறுதிப்பாடும் கிடையாது. அதையும் தாண்டி கூட இன்னும் சிறப்பாக கூட வந்திருக்கலாம். அதனால் எல்லாவற்றையுமே அவர்கள் தான் சிறந்தது. ரவிக்குமார் ரொம்ப அழகாக சொன்னார். சில சங்கதிகளெல்லாம் அவர்கள் கற்றுக் கொடுத்துருக்காவிட்டால் இந்த மக்களாட்சி என்கிற அரசியல் முறையை ஒரு திறந்த தன்மையை அரசினுடைய அமைப்பில் உருவாக்கியது தான் அவர்கள் நமக்கு வழங்கிய முக்கியமான பங்களிப்பு அப்படின்னு நினைக்கிறேன். எதை வேண்டுமானாலும் பேசலாம், பொது விவாதத்திற்கு கொண்டு வரலாம், ஒரு அரசினுடைய நிர்வாகம் வெளிப்படைத்தன்மையுடையதாக இருக்கும் என்பதற்கான முன்னெடுப்புகளையெல்லாம் அவர்கள் கொண்டு வந்தார்கள். அவர்களே அதை முழுக்க செய்தார்கள் என்று சொல்ல முடியாது. அவர்களுமே அஃபீஷியல் சீக்ரசி ஆக்ட் என்று வைத்துக்கொண்டு நாங்கள் செய்வதை நீங்கள் கொடாய முடியாது என்கிற மாதிரியான நிலையைத்தான் வைத்திருந்தார்கள். பின்னால் இவர்கள் கற்றுக் கொடுத்த இந்த அரசியல் முறைகளிலிருந்து பல்வேறு வளர்ச்சிகளை நோக்கி அடுத்தடுத்து உலகத்தை பார்த்து பார்த்து ஒவ்வொன்றாக கற்றுக்கொண்டோம். எல்லாவற்றையுமே அவர்கள் செய்தார்கள் என்பதில்லை. ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் என்பது இப்போது வந்திருக்கிறது. அவங்க காலத்தில் அது கிடையாது. நீங்கள் எதையுமே அவங்ககிட்ட கேட்க முடியாது. இது அரசாங்க கமுக்கம் என்று எழுதப்பட்ட கோப்புகளோடு அது மூடி வைக்கப்படும். உங்கள் பார்வைக்கு அது வழங்கப்பட மாட்டாது. இதை நீங்கள் பிரிட்டிஷ்காரங்கிட்ட இருந்து எடுக்கலை. இதை பின்னாடி மெல்ல மெல்ல மற்றவர்களிடமிருந்து பார்த்து பார்த்து தான் கற்றுக்கொண்டீர்கள். இப்போ இந்த தொழில்நுட்ப வளர்ச்சிகள் எல்லாமும் கூட எல்லாமே பிரிட்டிஷ்காரர்கள் சொல்லிக் கொடுத்தது என்றெல்லாம் சொல்ல முடியாது. பல்வேறு நாடுகளினுடைய தொழில்நுட்ப வளர்ச்சியை பார்த்து பார்த்து ஒவ்வொன்றையாக கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். பிரிட்டிஷ்காரர்களுக்கு ஒரு நோக்கம்தான் இருந்துச்சு. அவர்களினுடைய ஆட்சி முறை என்பது ஒரு தத்துவத்தின் அடிப்படையிலானது. யூட்டிலிட்டேரியனிசம் என்கிற சொல்ல முத்துலட்சுமி பேசும்போது சொன்னார். ஆனால் அதை விளக்கமாக ஒன்றும் சொல்லலை. யூட்டிலிட்டேரியனிசம் போன்ற கொள்கைகள் எல்லாம் வந்தன. எது எனக்கு பயன் தரக்கூடியதோ அதை நான் செய்வேன் என்று சொல்வது தான் பிரிட்டிஷ்காரர்களினுடைய அடிப்படை தத்துவமாக இருந்தது. நீங்கள் இந்த அளவு வரைக்கும் போனால் நம்ம சுரண்டலாம், அதுக்கு மேலே போனால் நமக்கு சிரமமாக போயிடும் அப்படின்னு சொன்னால் அவன் அதை விட்டுருவான். நீங்கள் சதி, இதை நான் தடுக்கிறேன், இதுக்கு சட்டம் போடுறேன், குழந்தை திருமணம், இதை நான் தடுக்கிறேன், சட்டம் போடுகிறேன், இதில் எல்லாம் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா அவன் அதையெல்லாம் செஞ்சுடுவான். இங்கே எங்கேயாவது எந்திரிச்சு நின்று நீங்கள் கலகம் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் இது எதுக்கு நமக்கு விவகாரம், நம்ம சுரண்டுறதுக்கு இது இடைஞ்சலாக போயிடும் அப்படின்னு சொல்லி பின்னாடி போயிடுவான். அவனுக்கு நோக்கம் சுரண்டுறது தானே தவிர உங்களை ஒழுங்குபடுத்துறது இல்லை. ஆனாலும் கூட அவனுடைய சுரண்டல் நோக்கத்தின் மேலே கொண்டு வரப்பட்ட சில அம்சங்கள் நமக்கு பயனுள்ளனவாக இருந்தன என்பது நல்லது தான். இந்தியா காலனி ஆதிக்கத்தினால் நன்மை பெற்றுச்சு, பொருளாதார வளர்ச்சி அடைஞ்சிச்சு. எந்த அளவுக்கு பொருளாதார வளர்ச்சி அடைஞ்சிச்சு, எந்த இடத்துக்கு போணுச்சு அப்படின்னு பார்த்தா நியோ காலனைசேஷன் என்கிற நிலையில் ஆப்பிரிக்காவில் இருக்கிற வளங்களை எல்லாம் சுரண்டுவதற்காக அங்கே இருக்கிற நிலங்களை எல்லாம் இவர்கள் வாங்குகிறார்கள். கொரியாக்காரன் அங்கே போய் நிலம் வாங்குகிறான், இந்தியாக்காரன் அங்கே போய் நிலம் வாங்குகிறான். இந்திய கார்ப்பரேட் நிறுவனங்கள், கொரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் ஆப்பிரிக்கா மாதிரியான வளர்ச்சி இல்லாத நாடுகளில் போய் நிலம் வாங்கி அங்கே தங்களுக்கு வேண்டியதை விவசாயம் செய்து எடுத்துக்கொண்டு வருகின்றன. அங்கே இருக்கிறவர்களுக்கு எந்த வேலை வாய்ப்பும் இல்லை. அங்கே இருக்கிறவர்களெல்லாம் மால் நியூட்ரிஷன்னால் போதுமான உடல் ஊக்கம் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கான வேலை வாய்ப்பு அங்கே வழங்கப்படவில்லை. தென்னாப்பிரிக்காவிலிருந்து ஆட்களை கொண்டு போய் அங்கே வேலை பார்த்து அவர்களை கொண்டு சுரண்டி இவர்கள் எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். பிரிட்டிஷ்காரர்களிடமிருந்து இந்தியர்கள் கற்றுக்கொண்டது இதுவாகவும் கூட இருக்கிறது. புதிய காலனி ஆதிக்கங்களை எல்லாம் எப்படி நாம் செய்வது என்பதையும் கூட இந்தியர்கள் கற்றுக்கொண்டிருக்கலாம். அவன் தான் ஊழலை கற்றுக் கொடுத்தான். அவனுடைய ஆஃபீஸர்களுக்கு சம்பளம் கொடுக்கறதில்ல. அவன் ரொம்ப அளவான சம்பளம் தான் கொடுப்பான். கம்பெனியினுடைய ஊழியர்களுக்கு மிகவும் அளவான சம்பளம் மட்டும்தான் கொடுக்கப்பட்டது. அவர்களுக்கு என்ன அறிவுறுத்தப்படும்னா, நீங்கள் பேசுகிற கான்ட்ராக்டுகளில் நீங்கள் சைடு டீலிங்ஸில் கட்டிங்ஸ் போட்டுக்குங்க என்று அவர்களுக்கு சொல்லித்தரப்படும். இது அதுக்கப்புறம் அதை ஒரு ஒழுங்கான சிவில் அமைப்பு, சிவில் அட்மினிஸ்ட்ரேஷன் அமைப்புக்குள்ளே கொண்டு வந்ததற்கு பிறகும் கூட இந்த ஊழல் தொடர்ந்தது. இந்த ஊழலை நம்ம அவங்ககிட்ட இருந்து தான் வாங்குகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான பெரிய அளவிலான ஊழல்கள் என்பதெல்லாம் கிடையாது. இது நம்ம காசு வாங்கிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை என்கிற மனோபாவத்தை உண்டாக்கியது இந்த காலனி ஆதிக்கம் செய்த தீமை என்று நான். ஆகையினால் அது தீமைகளும் இருக்கின்றன, நன்மைகளும் இருக்கின்றன. இன்றைக்கு தேதிக்கு இவற்றையெல்லாம் ஒரு திறந்த வெளியில் விவாதிப்பதற்கான ஒரு மனோநிலையை உண்டாக்கியது என்கிற அளவில் காலனி ஆதிக்கம் நன்மையே உண்டாக்கி இருக்கிறது என்று. காலனி ஆதிக்கமும் இந்தியாவும் இதை பற்றிய ஒரு தீவிரமான விவாதம் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு ஆட்சி பெரிதும் பெரிது கீழ். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இது ஆட்சி பெரிதும் பெரிது கேள். இது தமிழக கல்லூரிகளுக்கு இடையே நடக்கும் பெரும் விவாதம். பிரிட்டிஷ் ஆட்சிக்கு முன், பிரிட்டிஷ் ஆட்சிக்கு பின் என்ற இரண்டு இந்தியாவை பற்றி விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து பேசலாம். இந்த ரெண்டு தரப்பிட்டேந்தும் உங்களுடைய கேள்விகளை நீங்க கேட்கலாம்.
காலனி ஆதிக்கத்தினால தான் நம்ம எல்லாவற்றையுமே பெற்றோம் என்று எந்த அடிப்படையில் சொல்லுகிறீர்கள் என்பதுதான் கேள்வி. சார், காலனி ஆதிக்கத்தினால தான் நம்ம எல்லாமே பெற்றோம் நாங்கள் சொல்லலை சார். அதிலிருந்து கிடைச்ச தீமைகளை விட நன்மைகள் எஞ்சி இருக்குன்னு தான் சார் நாங்கள் சொல்கிறோம். ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸோட முக்கியமான எய்ம் வந்து நமக்கு ஃப்ரீடம் பெற்று தரணுங்கிறது ஒன்று இருந்தாலும் செக்குலரிசம், ஈக்குவாலிட்டி இதை வந்து கொண்டு வரணுங்கிறது தான் சார் இருந்திருக்கு. நமக்கு ஒரு செக்குலர் நேஷன் வந்து வேணும். அது இருந்தாலே நம்மளை யாரும் உள்ள வந்து நம்மளை காலனைஸ் பண்ண முடியாது சார். நம்மக்கிட்ட உள்ள பிரிவினை காரணமாக தான் ஒருத்தர் வந்து நம்மளை காலனைஸ் பண்ணுறானே தவிர நம்ம ஒன்று கூடி முதலே இருந்திருந்தோம்னா யாரும் நம்மளை காலனைஸ் பண்ண முடியாது. அப்படி சொல்ல முடியாது. இப்போதும் நீங்கள் காலனி ஆதிக்கத்திற்கு ஆட்பட்டு கொண்டே இருக்கிறீர்கள். அது இப்போ ஒரு கார்பரேட்டாக்ரஸி அப்படின்னு ஒன்று வந்திருக்கு. பெருவணிக நிறுவனங்களினுடைய ஆதிக்கம். நீங்கள் இப்போ மக்களாட்சி முறையில் இல்லை. மக்கள் ஆள்கிறார்கள் என்பதெல்லாம் மாயை தான். மக்களினுடைய எந்த பிரதிநிதி உட்கார்ந்து ஆள வேண்டும் என்பதை தீர்மானிக்கிற இடத்தில் பெருவணிக நிறுவனங்கள் உட்கார்ந்திருக்கின்றன. ஆகையினால் இப்போ மக்களாட்சி என்பதற்கு மாறாக பெருவணிக நிறுவனங்களினுடைய ஆட்சி என்பது நடக்கிற நிலை தான் இந்த உலகமயமாதலினுடைய விளைவாக இருந்திருக்கிறது. ஆகையினால் பிரிட்டிஷ்காரன் உள்ளே உட்கார்ந்து நம்மளை சவுக்கால் அடிக்கலை அப்படிங்கிறது வேணால் இப்போதைக்கு இருக்கிற நிலையாக இருக்கலாமே ஒழிய, ஆனால் அவர்களினுடைய நிழல் மாதிரியான அமைப்புகளெல்லாம் தொடர்ந்து நம்ம மேல் ஆட்சி செலுத்தி கொண்டே இருக்கின்றன. அவன் என்ன வாங்க சொல்கிறானோ அதை தான் நீங்கள் வாங்கிட்டு இருக்கீங்க. அவன் எதையெல்லாம் நமக்கு நன்மைன்னு செஞ்சான்னு நீங்கள் சொல்கிறீங்களோ, அவன் கொண்டு வந்து கொடுத்த தொலைத்தொடர்பு, அவன் கொண்டு வந்து கொடுத்த தொழில்நுட்பம், அவன் கொண்டு வந்து கொடுத்த வளர்ச்சி, இந்த மாயைகளுக்குள் சிக்கி மறுபடியும் இவன் என்ன வாங்கணும்னு அவன் கட்டளையிடுறானோ அதை நீங்கள் மயங்கி போய் வாங்கிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுடைய பணம் மறுபடியும் வெளியேறி கொண்டே இருக்கிறது. மித் கால்டு டெவலப்மெண்ட். இது ஒரு பெரிய வளர்ச்சி, நம்ம பிரமாதமாக வளர்ந்துருக்கோம், இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னு நினைக்கிறது ஒரு மாயை அப்படின்னு சொன்னால் அதை எப்படி எதிர்கொள்வீங்க சார்? அது நம்ம கிட்ட உள்ள குறைய தவிர அது காலனி ஆதிக்கத்தால் நம்ம பெற்றது இல்லை சார். நம்மளுடைய மைண்ட் செட் வந்து அப்படி நம்ம வந்து உங்களுடைய மைண்ட் செட்டை அப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது எது? உங்களுடைய மனத்தை கட்டமைத்துக் கொள்ளுகிற வல்லமை உங்களிடத்தில் இல்லாமல் செய்தது எது? எந்த ஒரு வளர்ச்சியிலையுமே ஒரு டிராபேக், ஒரு நெகட்டிவ் சைடு இருக்கதான் சார். அதை வச்சு ஒரு நாட்டோட வளர்ச்சியை கணக்கிட முடியாதுல்ல சார்? இல்லை, அது சரிதான். அதை குறித்த சுரணையோடு நாம் இருக்கிறோமா அப்படிங்கிறது தான் கேள்வி. அந்த சுரணை இருந்துச்சுன்னா போதுமானது. ப்ரொஃபஸர் கணேசன் சார், நீங்கள் இந்த ரெண்டு தரப்புலேருந்தும் உங்கள் கேள்விகளை கேட்கலாம். கலோனியல் போஸ்ட் கலோனியல் அப்படிங்கிற ஒரு இதை எடுத்துக்கிட்டோன்னா, விஎஸ் நைபால்ங்கிற ஒருத்தர் அவர் நோபல் ப்ரைஸ் வாங்கினார், 2002 வாங்கினவர். அவர் இந்தியாவை பற்றி ஒரு 3 புக்கு எழுதியிருக்கிறார். அதில் இந்தியா அண்ட் ஏரியா ஆஃப் டார்க்னஸ் அப்படின்னு ஒரு புக்கு. 2வது புக்கு இந்தியா ஏ வூண்டட் சிவிலைசேஷன் அப்படின்னு ஒரு புக்கு. 3வது புக்கு இந்தியா ஏ மில்லியன் மியூட்டனிஸ் நவ் அப்படின்னு 3 புக்கு. இந்த 3 புக்குமே அவர் எழுதுறதுல அவர் ரொம்ப பாதிக்கப்பட்டு எழுதின 3 புக்கு இது. இதில் அவர் என்ன ஒரு கருத்தை என்ன சொல்கிறாருன்னா, இந்தியா நீட்ஸ் டு பி இன்வைடட்ங்கிறார். ஓகே, இங்கிலீஷ்காரன் வரலைன்னா வேறு யாராவது வந்திருப்பான். ஓகே, நம்ம பார்த்துருக்கோம். போர்ச்சுகீஸ் வந்திருக்கான், ஃப்ரான்ஸ் பீப்புள் வந்திருக்காங்க, ஃப்ரெஞ்ச் பீப்புள் வந்திருக்காங்க, எல்லாருமே வந்திருக்காங்க. அப்போ இந்தியன்ஸ் என்ன பண்ணுறாங்க? ஓகே, இந்தியன்ஸ் இப்போ மிமிக்ரி தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு காலத்தில் அவங்க மொகல்ஸை மிமிக்ரி பண்ணாங்க. இப்போ பிரிட்டிஷ் பீப்புளை மிமிக்ரி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது அவனுடைய கருத்து. ஓகே, இதை நீங்கள் 2 பேரும் எப்படி பார்க்குறீங்க இந்த கூற்று? எதுலையுமே இருந்து நல்லதை அடாப்ட் பண்ணுறது தப்பு இல்லை சார். அப்போ இந்தியன் கல்ச்சர் இப்போ எங்கே இருக்குது சார்? நம்ம ஆஃப்ரிக்கன்ஸ், ஆஸ்திரேலியன்ஸ்லாம் எடுத்து பார்த்தோம்னா அங்கே உள்ள அபோரிஜின்ஸ் அந்த கல்ச்சரே இல்லாமல் இப்போ இருக்குது சார். அதில் நம்ம இன்னைய வரைக்கும் இந்தியன் கல்ச்சர்னு ஒன்று கண்டிப்பாக நமக்கு நல்ல ரூட்ஸ் இருந்திருக்கு. சார், நம்மள மாதிரி ரூட்ஸ் யாருக்குமே கிடையாது. கல்ச்சரல் ரூட்ஸ் நமக்கு இருந்த மாதிரி கிடையாது சார். கல்ச்சரல் ரூட்ஸ் நமக்கு இருந்திருக்கு சார். அது நம்ம காலனைசேஷன் பீரியடை தாண்டி இப்பயும் இருக்கு சார். நம்ம இந்தியன் கல்ச்சர்ங்கிறது கண்டிப்பா இருக்கு சார். அது மேரேஜ் ஆகட்டும், ஃபேமிலி செட்டப் ஆகட்டும், எல்லா விஷயத்துலையுமே கண்டிப்பா இன்னும் நம்ம இந்தியன் ரூட்ஸ் கண்டிப்பா இருக்கு சார். நெக்ஸ்ட் நமக்கு கிடைச்சது ரிலிஜன் அண்ட் லாங்குவேஜ். ஓகே, ரிலிஜன் அண்ட் லாங்குவேஜ். இன்னைக்கு அவன் விட்டு போன ரிலிஜன் இங்கே தான் இருக்குது, லாங்குவேஜ் இங்கே தான் இருக்குது. அதோட இம்பேக்ட் நம்மளை எவ்வளோ தூரம் பாதிச்சிருக்கு? நமக்கு நல்ல இம்பாக்ட் தான் சார் இருக்கு. நம்ம கிறிஸ்டியன் மிஷனரிஸ் நமக்கு எஜுகேஷன் கொடுத்தாங்க சார். அது மட்டும் இல்லாம அந்த கிறிஸ்டியானிட்டியை நம்ம அப்படியே அடாப்ட் பண்ணிக்கல சார். இன்னைக்கும் நம்ம தமிழ் கல்ச்சர் படி தான் கிறிஸ்டியானிட்டி அடாப்ட் பண்ணிருக்கோம். தேர் இழுக்கிறோம் சார், கொடை கொடுக்குறோம் சார். இப்போவும் நம்ம கல்ச்சரை, நம்ம ஒரு ரிலிஜனை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாலும் அதில் நம்ம கல்ச்சரை ப்ரிசர்வ் பண்ணிட்டு தான் சார் வரோம்.
நம்ம வழிபாடு முறைகள்ல இருந்து அந்த கிறிஸ்டியன் மேரேஜஸ்ல கூட நம்ம தாலின்னு ஒன்று எடுத்து கொடுக்குறோம் சார். இது வெற்றியை அறிவிப்பதற்கான தருணம். இந்த 10 பேர்ல யார் அந்த ஸ்டார் டிபேட்டர்? தொடர்ச்சியாக தன்னுடைய தரப்பு வாதத்தை தொடர்ந்து எதிர்த்தரப்பு வாதம் செய்தவர்களிடத்திலும் அதே போல் பேனலிஸ்டுகளிடம் தொடர்ந்து தன்னுடைய வாதத்தை மிக ஆணித்தரமாக முன்வைத்து மிக சிறப்பாக இதில் பெர்ஃபார்ம் பண்ணாருன்னு சொன்னால் முத்துலட்சுமி அவர்களை. முத்துலட்சுமி, நீங்க தான் ஸ்டார் ஸ்பீக்கர். மற்றும் எந்த கல்லூரி இந்த நிகழ்ச்சியில வெற்றி பெற்றது? காலனி ஆதிக்கம் என்பது சிறந்தது என்று ஒப்புக்கொள்ளவில்லை என்றாலும் கூட பேசிய விதத்தினாலும் அதை தங்களுடைய தரப்பு வாதங்களை தொடர்ந்து பாதுகாத்து கொண்ட விதத்தினாலும் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் வெற்றி பெற்ற அணியாகும். மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் இந்த வாரம் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக மாணவர்கள் தான் வெற்றியை பெற்றிருக்கிறார்கள். அடுத்த வாரம் ஒரு புதிய தலைப்போடு 2 புதிய கல்லூரிகளோடு சந்திக்கிறேன். ஆட்சி பெரிதினும் பெரிது கேள்.